காலை வெயிலில் குறும்பி என்ற குட்டி குரங்கு மரக்குடிசையிலிருந்து பெரிய அழுகையுடன் எழுந்து இன்று பள்ளி இல்லை என்று ஓடிய போது உண்மையில் இன்று அவனுக்கு தேர்வு என்பதை மறந்துவிடுகிறது. காலை உணவாக எடுத்த வாழைப்பழம் திடீரென்று கண் வாய் திறந்து ஏய் முதல்ல கை கழுவினியா என்று பேச ஆரம்பிக்கிறது. பஞ்சு என்ற அந்த பேசும் வாழைப்பழம் குறும்பியை கிண்டல் செய்து நேத்தை கூட படிக்காமல் மரத்திலிருந்து ஸ்லிப் ஆவனும் நீதான் என்று சொல்ல குறும்பி முகம் மறைத்து வெட்கப்பட்டு நிற்கிறது. அதற்கு பிறகு ஜங்கலின் வேடிக்கையான வகுப்பறையில் ஆந்தை ஆசிரியர் குறும்பி உன் புத்தகம் எங்கே என்று கோபப்பட குறும்பி ஆசிரியரே அதை மரத்தில் இருந்த சிங்கம்தான் போட்டுடுச்சு என்று பொய் சொல்கிறது. அப்போதே பஞ்சு மந்திர ஒலியுடன் புத்தகமாக மாறி குறும்பிக்கு தேர்வில் உதவ ஆந்தை ஆசிரியர் சந்தேகமாக பார்த்தபடி இது மந்திரமா இல்லை உன் கற்பனையா என்று கேட்கிறார். உடனே பஞ்சு மறைந்து உண்மையான வாழைப்பழம் பழிச்சென்று குறும்பியின் தலையில் விழ எல்லா மிருகங்களும் சிரிப்பில் மூழ்கி குறும்பியும் சிரித்துக்கொண்டே கற்பனை இருந்தா வாழ்க்கையே நகைச்சுவை என்று கூறி கதை முடிகிறது.